ஏஜ் 22 to 25 இப்பதான் ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க 30 வயசுல நீங்க ரிட்டையர் ஆகணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நீங்க இப்ப எவ்வளவு salary வாங்குறீங்களோ அந்த salary அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க 5 இயர்ஸ்க்கு. அதே salary உங்க லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 20,000 earn பண்றீங்க அப்படின்னா அதை ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்க 1 ரூபி கூட எடுக்காம அந்த 20,000 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 20,000 இன்கம் வந்து உங்க லைஃப் ஃபுல்லா வரும். ஸோ எப்படி வந்து லைஃப் ஃபுல்லா இந்த 20,000 இன்கம் வரும்ன்றதை இப்போ நம்ம கால்குலேஷன்ல பார்க்கலாம். இப்போ நீங்க சேலரி வந்து 20,000 வாங்குறீங்க அப்படின்னா அந்த 20,000 அப்படியே வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 15%. டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். அதாவது நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்களோ அது அப்படியே ஒரு 5 இயர்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க போதும். அப்படி 5 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 lakhs கிட்ட வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த 18 lakhs-ஐ நீங்க SWP-க்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. நான் லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு 20,000 இன்கம் வரும் சொன்னேன் இல்லையா? அது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீங்க வந்து 20,000 எவ்ரி மந்த் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதே எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15% 30 இயர்ஸ்க்கு எடுக்கிறீங்க. அப்படி நீங்க 30 இயர்ஸ்க்கு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 74 lakhs கிட்ட உங்களுக்கு கையில இருக்கும். நீங்க 72 lakhs கிட்ட வித்ட்ரா பண்ணிடுவீங்க. அது இல்லாம உங்க கையில 74 lakh வந்து உங்க கையில இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லியிருந்தேன் 15% அப்படின்ட்டு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஃபண்டோட growth பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து 1995ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்செப்ஷன். ஸோ அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22.74% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன ஆவரேஜ் தான் சொல்லியிருக்கேன் 15% அப்படின்றது. ஸோ 22 கூட இங்க கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க உங்க எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஜாப்க்கு போகும்போது உங்க ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 22ல இருந்து 25 இருக்கும். இந்த டைம் உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கஷ்டப்பட்டு 5 இயர்ஸ் உங்க சேலரியை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க 30th ஏஜ்லயே நீங்க ரிட்டையர் ஆயிடலாம். ஜாப்க்கே போகாம உங்க சேலரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் அது இல்லாம உங்க 60th ஏஜ்ல உங்க கையில அரௌண்ட் 74 lakhs கார்பஸ் அமௌண்ட்டும் இருக்கும்.